தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபியா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபியா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதான கலியுதேவன் காட்சி மனித யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களில் ஒவ்வொரு நாள் இதுக்கு ஒரு தலைவி. அடுத்தோட தலைப்பு, நம்ம ஆத்துக்கெல்லாம் பெரியவா வரமாட்டா, நம்ம ஆத்துக்கெல்லாம் பெரியவா வரமாட்டா. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தனமே பாருங்கள். தனமே பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறா அப்படின்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு பாக்கியம் வந்துடுதுன்னா பார்க்க போகிறீங்க, அது போகிறோம். எனக்கு யாரும் பார்க்கணுன்னு ஒன்றும் கிடையாது, உங்கள் இஷ்டம். பார்த்தா உங்களுக்கு புண்ணியம் வரப்போகுது, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இந்த சர்வீஸை பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். பெரியவாளுக்கு அது தெரியும், பெரியவா அதை பார்த்துப்பார். ஏன்னா யார் யார் புத்தியில் போய் யார் உருப்படியான சேனலை பார்க்கணுன்னு அது இருக்கோ, பாக்கியம் இருக்கோ ஆளுக்கு தானே பெரியவா பார்க்க வைப்பா. அதனால் எனக்கு அந்த கவலை இல்லை. ஏன்னா இப்போ அனுபவத்தை கேட்டால் தெரியும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை யாரும் சொல்லியிருக்க மாட்டார். இது அதுக்கு சம்மந்தப்பட்ட வேறு ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடெண்ட்டு. 1960 நடந்த ஒரு இன்சிடெண்ட். மகாபெரியவா காட்டுப்பள்ளி வழியாக சோழவரம் அப்படிங்கிற இடத்துக்கு போனால், வழியில் நகரி, புத்தூர், திருப்பதி அதெல்லாம் வந்திருக்கு. மகாபெரியவா மடத்து மேனேஜரை கூப்பிட்டு, நீ சோழவரம் போய் எங்கே தங்கலான்னு பார்த்துட்டு வானார். அது எபிசோடு 1386 நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பக்தை கனாவில் போய் உங்கள் ஆற்றுக்கு நான் வரேன்னு சொன்னார். அந்த வீடு எப்படி இருக்கும்னு பெரியவா ஒரு க்ளூ கொடுத்து, பெரியவா அமிச்ச உடனே அந்த வீட்டில் போய் கதவு தட்டி இங்கே தான் வரப்போகிறான்னு சொல்லி அங்கே 2-3 நாள் தங்கி இருந்து, எதுக்கு போனார்னா அவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும். அது அப்புறம் பெரியவா கொடுத்து அதெல்லாம் நடந்தது நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் எல்லோரும் சொல்லி பார்த்துருப்பேன், சோழ வரணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம். ஆனால் இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்க சான்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்த வர்றது. ஆனால் அது என்ன நடந்ததோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி இது நடந்திருக்கு. அதில் இந்த அனுபவத்தில் ஒரு பெரியவா நடந்து போயிட்டே இருந்தார். இந்த சோழவரம் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு அந்த டீச்சர் அந்த வீடு, அதுக்கு வரத்துக்கு முன்னாடி பெரியவா நடந்து போயிட்டே இருந்தார். போகும்போது அதுக்கு முன்னாள் இருக்கும், ஒரு நாள் முன்னாடி ஒரு பூஜையை முடிச்சுட்டு கிளம்பினாராம். 2-3 தெரு தாண்டி ஒரு வீட்டு முன்னாடி போய் பெரியவா நின்றார். அது ஒரு குடிசை வீடாக இருக்குது. அதில் ஒரு பாட்டி இருக்கா, பேரன் இருக்கான். அந்த பேரன் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கான், மகாபெரிவா இந்த கிராமத்துக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன், நம்ம கிரகத்துக்கு வருவாளா, நம்ம ஆற்றுக்கு வருவாளா? அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறா, பெரியவா வரான்னா கொஞ்சம் செலவாகும், பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்கணும், அப்புறம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறாருன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், பெரியவா பிக்ஷைக்கு, பெரியவா கூட வரக்கூடிய சிஷ்யாவுக்கு ஆகாரத்துக்கு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நம்மளுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை, நம்ம குடிசையில் இருக்கோம், பணம் காசு தகுதி இல்லை அப்படின்னும் போது நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? பெரியவாளை அழைக்க முடியாது, நம்ம ஆற்றுக்கு பெரியவா வரமாட்டா, பெரியவாளுக்கு தெரியும் நம்ம ஆற்றுக்கெலாம் வரமாட்டா இப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் பெரியவா என்ன பண்ணால், இப்போ அதே வீட்டில் அந்த குடிசை வீட்டுக்கு வாசலில் நிற்கிறார். சிஷ்யர் கிட்ட பெரியவா ஏதோ ஜாடை காட்டினார், உள்ளே கூட்டின்னு வா அப்படின்னு அர்த்தம். உள்ளே போனால் அந்த பாட்டியை வெளில வான்னு கூப்பிட்டார். மகாபெரியவா வந்திருக்கா அப்படின்னு சொல்ல வேணாமே, வெளியில் வாங்க, வெளியில் பாருங்க அப்படின்னு இருப்பார், வேற என்ன. அப்போ வெளியில் வந்தான்னா ஷாக்கு ஒரே அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி பெரியவா பார்த்த சந்தோஷத்தில் ஒவ்வொன்று கதறி எழுதா நமஸ்காரம் பண்ணா. இப்போ நான் ஏற்கனவே பேரங்கிட்ட இந்த பாட்டி என்ன பேசுனா உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது அந்த சினிமா கதை மாதிரி இருக்கும். ஆனால் பெரியவா இப்போ தான் சொல்கிறா, அதனால தான் அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ உன் பேரங்கிட்ட என்ன சொல்லியிருந்த? பணம் காசு தகுதி இருக்கவா கிட்ட தான் பெரியவா அழைக்க முடியும், அவள் தான் பெரியவாளை அழைக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லியிருந்த இல்லையோ? அதான் தெரியுமே, பெரியவா பரமேஸ்வரன் எல்லாத்தையும் கேட்டு அப்போ கூட கேட்டுருக்காரு. நான் என்ன, அதனால தான் சில வார்த்தைகள் நான் துணிஞ்சு பேசுகிறேன். பெரியவா நான் என்ன பேசணும்னு அவர் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் என்னோடய புத்தினால் எதுவும் பேச மாட்டேன்.
அதனால தான் அதெல்லாம் சொன்னேன். இந்த சேனல் பற்றி உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, பெரியவா அப்படி சொல்ல வச்சா தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு பெரிய கர்வம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சேனலில் நீங்கள் இது மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனாலும் நீங்கள் வந்து இதை விட்டுட்டு இக்னோர் பண்ணிவிட்டு வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்ட அனுபவத்தையே கேட்டுண்டு அந்த ஒரு ஆதங்கத்தினால இதை நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அந்த பாட்டி வந்து அழுது இது பண்ணுறா இல்லையா, நான் வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசியிருந்த அப்படி சொல்லி பெரியவாளே சொல்லிட்டா. காசு பணம் இருந்தால் தான் பெரியவாளை அழைக்க முடியும்னு சொன்னியோ, இப்போ என்ன பண்ண போகிறேன்? வந்துட்டாளே பெரியவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்? பதில் சொல்ல முடியல பாட்டினால். என்ன பண்ண போகிறா? பாட்டி அழுதா, ஷாக்கு. இவ்வளோ தூரம் வந்திருக்கு கிரகத்துக்கு வர்றதுக்கு, அப்படி கிரகத்துக்குள்ளே என்னை கூப்பிட மாட்டியா? பெரியவா கேட்குறா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கிரகத்துக்குள்ளே என்னை அழைக்க மாட்டியா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டா. பாட்டி கதறினா. பெரியவா வந்து பூர்ணகும்பம் கையில் இல்லை. பெரியவாவை கவலையே படல. பெரியவாளுக்கு எதுக்கு பூர்ணகம் பண்ணலாம்? பரமேஸ்வரன் அவருக்கு எதுவுமே வேணாம், பக்தி ஒன்று இருந்தால் போகிறோம். அந்த பக்தியில் தான் அந்த பாட்டி இந்த மாதிரி புலம்பியிருக்கானும் தெரியும். ஏன்னா அவகிட்ட பணம் இல்லைன்றது அந்த பாட்டி பண்ண தப்பா? பாவம், அவ தலையெழுத்து அப்படி இருக்குது, இந்த ஏழையாக இருக்கா, அவ்வளோதான். பாட்டி இருக்கா, பேரனும் இருக்கான், வேறு யாரும் இல்லை போல இருக்கு அந்த வீட்டில். உள்ளே போனார், அந்த பூஜை ரூமில் போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, பெரியவா போனாலே இந்த பரமேஸ்வரன் தான். நாங்கள் அதை பார்த்துட்டு பிரத்யக்ஷ பரமேஸ்வரனே வராரு. அவருக்கு எதுக்கு பூர்ணகும்பம்? அவருக்கு பணம், பிக்ஷை இதெல்லாம் வேணாம். பரமேஸ்வரன் நினச்சா ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட எல்லாமே வந்துடும். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டுருக்கார், அந்த பிக்ஷையெல்லாம். அப்புறம் அவருக்கு என்ன பிக்ஷை? அவர்கிட்ட அசையாத பக்தி மட்டும் ஒன்று தான் வேணும். அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. பெரியவா கிட்ட அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பெரியவா மேலே. ஆனால் இறுக்கி பிடிச்சிருந்தா போகிறோம், பெரியவா அனுகிரகம் எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். அவரே வாலண்டியராக உள்ளே வந்து பண்ணுவார். அது நிறைய புரியாமல் நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். நான் எதோ எனக்கு தெரியுன்றதுனால சொல்ல, என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். ஸோ அதனால் நம்மாத்துக்கள்லாம் பெரியவா வரமாட்டா அப்படின்னு முடிவு பண்ணுறது யாருக்கும் தகுதி கிடையாது. பெரியவா இப்போ பேசிகிட்டு இருக்கேன், வந்து நின்றாலும் நிற்பார், எனக்கு தெரியாது, ஒரு நாள் எதுவும் நடக்கும். அதனால் பெரியவாளை பற்றி நம்மளால் ஒன்றும் கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிட்டோம்னா நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம்? ஜெய் ஜெய்சங்கர மகாபிரியா பாதவேஸ்வரம், மகாபிரியா பாதவேஸ்வரம்.